நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டக்களப்பு புழுகுநாவை குளத்தை. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கொண்டு, அதாவது உங்களுக்கு காட்டுற அந்த வார வழியை, இந்த புழுகுநாவை குளத்துக்கு பக்கத்திலேயே கங்காணியார் குளம் என்று சொல்லியிருக்குது. அதையும் நான் காட்டிக்கொள்கிறேன். இப்போ இந்தியாவில் இருக்கிற குளத்தில் வந்து நீர் நிரம்பி இருக்குது. நீர் வத்தின பிறகு தான் உண்மையாக இந்த குளம் வந்து மிச்சம் அழகாக இருக்கும். சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற பாறைகள் வந்து அழகாக தெரியும். நீர் வற்றின பிறகு நான் இன்னொரு காணொலியில் அதை நான் உங்களுக்கு போடுவேன். இந்தியாவில் ஜானவாரப்படியாக அந்த மின்சார வேலைகள் வந்து இந்தியாவில் போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் இந்த குளத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இடது பக்கமாக இருக்கிறது கங்காணியார் குளம். இந்தியாவில் வலது பக்கமாக நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது தான் வந்து புழுகுநாய் குளம். இன்னும் இதில் வந்து மழை வெள்ளம் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து இந்த ரோட் வந்து முழுசாகவே மூடிடும். இந்த கிரவல் வந்து இப்போ திரும்ப போட்டிருக்காங்க. இந்த இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று மூழ்கி போயிருக்காரு, விஷ்ணு கோயில். அதை நான் வரக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டி கொள்கிறோம். இங்கால வரக்குள்ள மிச்சம் அவதானத்தோடு தான் வரணும். என்னென்னு சொன்னால் யானைகள் வந்து நிறைய நடமாட்டம் வந்து கூட இருக்கிறது. இந்த ரோடும் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இப்படியே இங்கால வந்தோடனே கான்கிரீட் போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து மீன்கள் வந்து நிரம்பி வழிகிறதால தான் இங்கே இதை புழுகுநாவி குளம் வந்து சொல்கிறதா சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் அநேகமாக ஒரு இங்கே இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்குது. முதலாவது நாங்கள் புழுகுநாய் குளத்துக்கு போவோம். நாங்கள் இது வந்து இதுதான் இந்த வான் கதவு. இதில் இப்போ தண்ணி திறந்து விடலைன்னு நினைக்கிறேன். தண்ணி ஒரு மட்டத்துக்கு வந்த பிறகு தண்ணியை வந்து திறந்து விடுவோம். இன்னும் தண்ணி ரைட்டாக தானே ஓடுது. முழுமையாக தண்ணி மட்டம் உயர்ற பட்சத்தில் இதை வந்து திறந்து விடுவாங்க. எங்களுக்கு இப்படி பார்க்க இது சின்ன ஒரு குளமாய் தான் இருக்கும். ஆனால் இது அப்படியோ அங்கால வரைக்கும் இருக்குது பாருங்க. இங்கே நமக்கு இதில் பார்க்கக்குள்ள தண்ணி பெரிய ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது சரியான ஆழமாக இருக்குது. இந்த தண்ணி இப்போ இந்த மேல் மட்டத்தில் நிற்குது தண்ணி. தண்ணி ஓடல் இதில் இன்றைக்கி வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக காலையில் தான் ஏர்லியாக வந்துடுவாங்க. அதனால் இப்போ அதை உங்களுக்கு காட்ட கிடைக்கல.
அப்படியே அங்கால போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இது அப்படியே போகுது கட்டாலங்களை இதாக இருக்குது ஃபுல்லாகவே இந்த குளம் அங்காலையும் போய்கொள்ளலாம். இதில் ட்ரோன் வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு இதோட காட்டுறேன். அதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக வரும். படிப்படி மாதிரி அந்த கிரவலால் வெட்டப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் புல் மாதிரி வெட்டியிருக்காங்க போல். படிப்படி மாதிரி இருக்குது இங்கே சைடு. இந்த அங்கால வரைக்கும் போகலாம். அந்த நிற்கிறாங்க. அதில் தோணிகளும் போட்டு கொண்டிருக்கு. சரி, நான் இப்போ திரும்ப போய் கொண்டிருக்கிறேன். இந்த உங்களுக்கு அந்த கோயில் அந்த இடையில் இருந்த அந்த விஷ்ணு கோயிலை வந்து நான் காட்டுறேன். அந்த கோயில் வந்து அநேகமாக தண்ணி குடிச்சா வந்து அது மூழ்கி போய் தான் இருக்கிறது. அதை உங்களுக்கு ட்ரோன் வீடியோவில் காட்டுறேன். கோடை காலத்தில் வந்து அதில் இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த மழை காலம்னு சொல்லிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சு இருக்கிறதால இதில் வந்து போகலாமல் இருக்குது. புழுகுநாகை குளத்திலிருந்து தான் இந்தியாவில் தண்ணி அனுப்புகிறவங்க இங்கேருந்து தான் தண்ணியை மற்ற இடங்களுக்கு பாய்ச்சிறது. இந்த ப்ராசஸ் தான் வளமையாக நடந்து கொண்டு இருக்குது.
சார் நாங்கள் இப்போ அங்கேருந்து அப்படியே வந்து வலப்பக்கம்பட்டினால் வந்து கங்காணியார் குளம் இருக்குது. அந்த குளத்தை தான் இப்போ வந்து காட்டுறேன். அதுலேயும் ஒரு வான்கதவு இருக்குது. அந்த இடத்துல கொண்டு அந்த இடத்தையும் கொண்டு காட்டி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொட்டை மணி அடிச்சிருக்காங்க. இதில் வந்து இரவையில் பாதுகாப்புக்கு நிற்கிற போல் யானை பாதுகாப்புக்கு. இதுலேயும் தண்ணி திறந்து விட இல்லை. அதால் இங்கால தண்ணி ஓட இல்லை. இதிலிருந்து தான் தண்ணி திறந்து விட்டு இனி அங்கால வயல்களுக்கு வந்து தண்ணி வந்து போய்கொள்கிறது. சரி, அவ்வளோதான் இந்த காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. அதோட இன்னும் என்னென்னலாம் சேர்க்க வேணும், இது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் சொல்லிக்கொள்ளுங்கள் கமெண்ட்ஸில். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.